ஒரு ஸ்டாக்கை எப்போ செல் பண்ணலாம்? அதுக்கு 4 சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஷியல் நீட் இருக்குது, கேஷ் ரொம்ப எமர்ஜென்சியாக தேவைப்படுதுன்ற பட்சத்தில் நீங்கள் அந்த ஸ்டாக்கை செல் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன், உங்களோட போர்ட்ஃபோலியோவை ரீபேலன்சிங் பண்ணுறப்ப, பர்டிகுலராக ஒரு ஸ்டாக் மட்டும் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் நிறைய கான்ட்ரிபியூஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு ஸ்டாக் அதிகமானா உங்கள் போர்ட்ஃபோலியோ ரொம்ப அதிகமாக தெரியும். அதே ஸ்டாக் கம்மியாச்சு அப்படின்னா உங்கள் போர்ட்ஃபோலியோ நெகட்டிவில் போயிடும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த ரீபேலன்சிங் பண்ணுவாங்க. என்னோட போர்ட்ஃபோலியோவில் நாட்கோ ஃபார்மோஸும் ஐடிசியும் அதிகமான கான்ட்ரிபியூஷன் கொடுக்கக்கூடிய ஸ்டாக். இதில் நான் நாட்கோ ஃபார்மோவை ரீசெண்டாக நடந்த ஒரு ஃப்ளக்சுவேஷனில் கிட்டத்தட்ட ஒரு 20 ஷேர்ஸ் கிட்ட நான் செல் பண்ணியிருந்தேன். தேர்டு ரீசன், உங்களுக்குன்னு ஒரு செர்டைன் லெவல் ரீச் பண்ணதும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்த ஸ்டாக் 150% ரிட்டர்ன்ஸ் கொடுத்தா நான் செல் பண்ணுவேன்னு ஏதாவது டார்கெட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த டார்கெட் ரீச் ஆனதும் நீங்கள் வந்து அதை செல் பண்ணிக்கலாம். பார்ஷியலாக செல் பண்ணிட்டு பார்ஷியலாக ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோர்த் ஒன், இந்த ஸ்டாக் இதுதான் சப்போர்ட் லெவல்னு ஒன்று இருக்கும். அந்த சப்போர்ட் லெவலில் பிரேக் ஆகிறப்ப பேனிக்னால சிலர் செல் பண்ணுவாங்க. அதுவும் கூட ஒரு வேலிடான ரீசன் தான். ஃபிஃப்த் ஒன், நல்ல பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் கூட நீங்கள் அதை வந்து செல் பண்ணலாம். இந்த மாதிரி கோல்டன் ஸ்டாக்ஸ் பற்றின டெய்லி அப்டேட்டுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பேசலாம் அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணுங்கள். நான் ஏதாவது இம்ப்ரவைஸ் பண்ணணும் அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நான் ட்ரை பண்ணுறேன்.